அமோனியா வாயு கசிவினால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை மற்றும் பலி எண்ணிக்கையானது தற்போது 6ஆக அதிகரித்துள்ளது. 70க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழலை களத்திலிருந்து வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லாவண்யா, தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? பாதிக்கப்பட்டோர் மற்றும் பலியானோர் எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரித்து வருவது கவலை அளிக்கிறது. தற்போது அங்கு பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வர்ணியா. திருவள்ளூர் பகுதியிலே இயங்கி இருக்கக்கூடிய இறால் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில் அமோனியா கசிவு காரணமாக பல தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கவலைக்கிடமான ஒரு சூழலில், அதாவது வாந்தி எடுத்து கண்களில் காதுகளில் இரத்தம் வடிந்து அவர்களை ஆம்புலன்ஸில் ஏற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம். திருவள்ளூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு 3 மருத்துவமனையில் அவர்களை தீவிர சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். நாம் தற்பொழுது ஒரு தனியார் மருத்துவமனை வளாகத்தில் தான் இருக்கிறோம். தொடர்ந்து தொழிலாளர்களினுடைய அந்த கவலைக்கிடமான ஒரு சூழலை கண்களால் அந்த காட்சியை கண்டு வருகிறோம். மிகவும் நெஞ்சத்தை உருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன் இப்படி நடந்தது, யாரினுடைய அலட்சியத்தின் பேரால் இப்படி நடந்தது என்ற பல்வேறு கேள்விகள் இந்த சம்பவத்தில் முன்வைக்கப்படுகின்றன. இந்த பகுதி முழுவதுமே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் இந்த மருத்துவமனைக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். நான் வந்ததிலிருந்தே பல்வேறு ஆம்புலன்ஸ்கள் வரிசை கட்டி வந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்லையுமே ஆட்களை ஏற்றிக்கொண்டு ஸ்டான்லி மருத்துவமனைக்கும் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கும் அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை காண முடிகிறது. உணர்வற்றவர்களாக படுத்து கிடக்கிறார்கள். ஒரு மனிதனினுடைய உணர்வற்ற நிலை என்பது பார்ப்பதற்கே மிகவும் நெஞ்சத்தை உறைய வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அந்த வகையிலே நெஞ்சை உருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்முடைய கள செய்தியாளர், திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய கள செய்தியாளர் பார்த்திபன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் பார்த்திபன். தொடர்ந்து காலையிலிருந்து இது என்ன நடந்துச்சு, எப்படி இந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க, அந்த தொழிற்சாலை எப்படிப்பட்டது, இவங்கள யாரையாவது தமிழர்கள் இருக்கிறாங்களா, இல்லை வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களா? காலிலேருந்து இந்த சூழலை நீங்க செய்திகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. குறிப்பாக லாவண்யா, நம்ம இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இங்கே செயல்படக்கூடிய தனியார் தொழிற்சாலை, இந்த தனியார் தொழிற்சாலையில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் வாழ்ந்து வராங்க என்று சொல்லப்படுது. இந்த பகுதியில் உள்ளே தங்கியிருந்து பணி செய்து கொடுக்குற வடமாநில சேர்ந்த பெண்கள் பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இதில் அந்த அமோனியா வாயு கசிவு எதற்கு பயன்படுத்துகிறார் என்று நம்ம உள்ளே சென்று ஒரு விசாரணை செஞ்சபோது நமக்கு அங்கே தொழிற்சாலை இருக்கக்கூடிய சிலர் நமக்கு தெரிவித்திருந்தாங்க. அந்த இறால் பதப்படுத்துவதற்கு அந்த ஐஸ் கியூப் பெட்டி பதப்படுத்துறதுக்கு எப்பொழுதுமே அது ஒரு லெவல் கீழே அது டெம்பரேச்சர் குறையக்கூடாது. அடிக்கிற இப்போ இருக்கக்கூடிய அந்த வெயில் காலகட்டத்துக்கு டெம்பரேச்சர் குறையக்கூடாது என்றால் அந்த பதப்படுத்தக்கூடிய அந்த இறால்லாம் கெட்டு போய்விடும் என்பதற்காக அதை பயன்படுத்துவதாக தகவல் இருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் இரவில் உறங்க சென்றதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் திடீரென்று இந்த அமோனியா வாயு கசிவு திடீரென்று ஆபத்து வந்திருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாயு கசிவானது ஏற்பட்டு இந்த வாயு கசிவில் குறிப்பாக கிட்டத்தட்ட இது வரைக்குமே 70க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் இதை 3ஆக பிரிக்கிறாங்க. குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த தனியார் பகுதியில், இந்த தனியார் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை எடுத்துக்கொண்டாலும் சரி, கிட்டத்தட்ட இதில் பிரித்து இவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இப்போ நம்ம கண் முன்பாகவே பார்க்க முடிந்த காட்சிகள் பார்க்க முடிகிறது. அவர்கள் ரத்தம் வடிந்து அந்த அமோனியா வாயு கசிவால் அவருடைய முகம் சிதைந்து அவர்களை பார்க்க முடிகிறது. இங்கே அவர்களை அழைத்து செல்லும்போது பார்த்தோம் என்றாலே கிட்டத்தட்ட உயிர் இழந்து விட்டது போல் தான் இருக்கிறது. ஆனால் ஏன் அதை இன்னும் அரசு சார்பாக இத்தனை பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தருவதற்கு ஏன் மறுக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் நமக்கே எழுந்திருக்கக்கூடிய சூழலில், அந்த சந்தேக அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் இங்கே திரண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் கூட்டம் அதிகமாக கூடக்கூடாது என்பதற்காகவே தற்போது இப்போ இங்கே போலீசார் பாதுகாப்பு ஈடுபடுறாங்க. கிட்டத்தட்ட சொல்லும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய திருவள்ளூர் அரசு மருத்துவமனை எடுத்தாலும் சரி, பொன்னேரி அரசு மருத்துவமனை எடுத்தாலும் சரி, இங்கே சுற்று வட்டத்தில் இருக்கக்கூடிய தனி
தனியார் மருத்துவமனையிலிருந்து கூடுதலாக இந்த தனியார் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸுக்கு அவசர ஊர்திகள் வரவைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை வந்து கிட்டத்தட்ட 6 பேர் உயிரிழந்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பரிதாபமாக இங்கே இருக்கக்கூடிய அந்த வட மாநிலத்தை சேர்ந்த இதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் பெண்கள் அதிகப்படியாக நம்ம பார்த்தோம் அந்த அதிகப்படியாக அந்த பெண்கள் வந்து இங்கேருந்து போகக்கூடிய அந்த சம்பவம் பார்க்க முடிகிறது. அவருடைய முகம் சிதைந்து அவருடைய கண்கள்லேருந்து ரத்தம் அடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கும்போது மிகவும் மனதை உருக்கக்கூடிய ஒரு வேதனையாக பார்க்கப்படுகிறது லாவண்யா. எனவே வந்து இப்போ இதில் வந்து முக்கிய ஒரு சந்தேகங்கள் இருக்கக்கூடிய நீங்களே ஒரு பார்த்தீங்க, ஒரு பெண்ணாக ஒரு பெண் இந்த அளவுக்கு இருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க லாவண்யா? மிகவும் ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயமா தான் இதை பார்க்குறேன். ஏன்னா பல்வேறு இளம் வயது பெண்கள் இதில் இருக்கிறாங்க, திருமணம் ஆகாதவர்களாக இருக்கிறாங்க, அதிலும் குழந்தை குட்டிகளோடு இருக்கக்கூடிய அந்த பெண்களாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மனதை உருக வைக்குது. ஏன் இவங்களுக்கு இப்படி ஒரு அஜாக்கிரதையான ஒரு சூழல் அங்கே இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து எழுப்பப்படுது. அதுலேயும் குறிப்பாக இந்த இந்த பகுதியில் அமைச்சர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அமைச்சர் குமார் வந்திருக்காரு. ஒரு நிமிஷம் தற்போது நேரில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். எனவே அமைச்சர் தற்போது வருகக்கூடிய அந்த நேரடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் குமார் அவர்கள் தற்போது பார்வையிட்டு வருகிறார். தனியார் மருத்துவமனைக்கு அவர்கள் தற்போது வருகை தந்திருக்கக்கூடிய அந்த நேரடிய காட்சிகளை நம்மால் வந்து காண முடிகிறது. கிட்டத்தட்ட இவர்கள் வந்து இப்போ ஒரு அமைச்சர் வந்து தற்போது இங்கே வந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. எப்ப மேடம் தகவல் சொல்லுவீங்க? தற்போது பொறுப்பு அமைச்சர் திருவள்ளூர் மாவட்டம் இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் ஐடி துறை இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களிடம் வந்து எத்தனை பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவலை நம்ம வந்து கேட்டிருந்த பொழுது எத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று நம்ம உயிரிழந்திருக்காங்க என்று கேட்டபோது இப்பொழுதுதான் வந்திருக்கிறேன், தகவல் மிகவும் சோகத்தை அளிக்கிறது. எனவே வந்து இந்த தகவல் அடிப்படையில் தற்போது உள்ளே செல்கிறேன், அங்கு சென்று நான் பார்த்துவிட்டு பிறகு நம்மளை சந்திப்பதாக வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அமைச்சர் தற்போது வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் மாவட்ட ஆட்சியரிடம் வந்து அதிகாரப்பூர்வமாக எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கேட்ட நம்ம முயற்சித்த பொழுது 6 பேர் இதுவரைக்கும் உயிரிழக்கவில்லை, அதிகாரப்பூர்வமாக நாங்கள் சொல்கிறோம், சிறிது நேரம் காத்திருங்கள் என்று சொல்கிறார்கள். தற்போது மீண்டும் ஒரு நம்ம பல கேள்விகளை கேள்விகளை அடிப்படையில் வைத்து நம்ம மீண்டும் வந்து லாவண்யா கிட்டமே வந்து செல்லலாம். இப்போது பார்த்தோம் என்றால் அமைச்சர் வந்து வருகை தந்திருக்கிறாரு. நாங்கள் உள்ளே சென்று அவரை பார்த்த பிறகுதான் இந்த ஒரு சூழல் நம்ம சொல்ல முடியும் என்று அவர் சொல்லி நம்ம நேரிலே பார்க்க முடிந்து, குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் வந்து 6 பேர் உயிரிழந்திருக்கிறதா நம்ம கேட்ட கேள்விகளுக்கு அவர் வந்து மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அப்படி என்றால் உயிர் எண்ணிக்கை இதுவரைக்கும் நம்ம கண்ணால் பார்க்க முடிந்தது. அவர்கள் செயற்கை சுவாசம் வைத்து எடுத்துக்கொள்ள செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் மாவட்ட ஆட்சியர் இதை மறுக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்களா அவங்க? அரசு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான எந்த தகவலையும் இந்த விஷயத்தில் வெளியிடவில்லை என்பது மிக குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று கேட்டால் பல தொழிலாளர்கள், அதாவது 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். தொழிலாளர் துறை அமைச்சர் இதற்கு உரிய ஒரு பதிலை கொடுக்க வேண்டும். அவர்கள் வட மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த சம்பவம் நடந்தது தமிழகத்தில், அந்த தொழிற்சாலை மீது, அந்த தொழிற்சாலையினுடைய முதலாளியின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அல்லது அவர்கள் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்கள் தரப்பிலிருந்து தெரியப்படுத்தினார்களா என்ற எந்த விவரங்களுமே வெளியிடப்படவில்லை. மேலும் இந்த இடத்தினுடைய அவசர கால நிலை கருதி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்துமே காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு இந்த இடத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் பார்க்க முடிகிறது. இதிலும் குறிப்பாக காலையிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், பல பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதிலும் இந்த பெண்களை, அதாவது அந்த தொழிற்சாலையில் பாதிக்கப்பட்ட பெண்களை எல்லாம் ஏற்றி கொண்டு வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் நாம் பேசும் பொழுது அவர்கள் கூறிய ஒரு விஷயம் மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அந்த ஆம்புலன்ஸில் ஒரு கர்ப்பிணி பெண்ணும் இருந்திருக்கிறார். மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையிலே அவரை அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு எந்த மாதிரியான ஒரு அலட்சிய சூழ்நிலை அந்த தொழிற்சாலையில் இருக்கிறது என்பதனை நம்மால் உணர முடிகிறது.
மேலும் ஏதாவது சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதான ஒரு தகவல் வெளியில் இருந்திருக்கு. ஒரு உண்மையான தகவலுமே கூட. அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க? அவங்களுக்கு உயிரோட தான் இருக்காங்களா? என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்குறாங்க? குறிப்பாக லாவண்யா, நம்ம இந்த இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையில் கிட்டத்தட்ட வந்து தொடர்ந்து இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு 10 பேருக்கு வந்து செயற்கை சுவாசம், அதாவது இங்கே ஒரு 10 பேருக்கு அவசர பிரிவில் இருக்கக்கூடிய 10 பேருக்கு வந்து கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய சூழலில் அவங்களுக்கு செயற்கை சுவாசம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து சென்னை ஸ்டான்லி ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய 7 பெண்களுக்கும் வந்து அவசர செயற்கை கொடுத்து சுவாசம் கொடுத்து அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏற்கனவே நம்ம லாவண்யா சொன்னது போலவே ஒரு கர்ப்பிணி பெண் வந்து இதில் பாதிக்குள்ளான போன்ற சம்பவம் வந்து அதிர்ச்சி அளிக்கிறது. ஆனால் கூடுதலாக தகவல் நமக்கு கிடைக்கப்பட்ட சூழலில் இங்கே நேரலை செய்து கொண்டு வரோம். இன்னும் சற்று நேரத்தில் வந்து வந்திருக்கக்கூடிய அமைச்சர் வந்து நம்மிடம் வந்து கூடுதல் தகவலை நம்ம கேட்கக்கூடிய அந்த சந்தேகம் ஏற்படக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்காக தயார் நிலை இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதில் ஒரு முக்கியமான விஷயமாக இதை நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வருண்யா, கள விவரங்களை நேரலையில் வழங்கியதற்கு நன்றி லாவண்யா மற்றும் பார்த்திபன்.